வதந்தி 2 எனக்கு வந்து மதுரையில் தான் கதையை சொன்னார் அவர். ஸோ மிஸ்ட்ரி ஆஃப் மணி அப்படின்னும்போது நான் கூட என்ன மணி கேரக்டர் தான் நான் நினச்சேன். ஏன்னா மதுரையில் என்னெல்லாம் சுப்பிரமணியபுரம், குட்டிப்புலி, ரவுடியாக தான் எல்லாருமே யோசிப்பாங்க. யாருமே நானும் ஒரு 30 படம் பண்ணிட்டேன், யாரும் போலீஸாகவே யோசிக்கவே இல்லை. அப்போ போலீஸ் கேரக்டர் நான் மணி கேரக்டரா இல்லை போலீஸா அப்படி இல்லை சார், நீங்கள் தான் அந்த போலீஸ் அப்படின்னு. இல்லை நல்லா யோசிச்சு சொல்லுப்பா, நான் என்ன ரவுடியாக மதுரைன்னு எடுத்தாலே நம்ம ரவுடியாக தான் காமிப்பாங்க. அப்போ நான் போலீஸா இல்லை போலீஸ் தான் சார் அப்படின்னு கதையை சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது. காலையில் 9 மணிலேருந்து ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் ஷூட்டிங் போகும். அப்போ நைட்டு டெய்லி காலையில் 9-12 மணி வந்துக்கிட்டே போகிற ஒருத்தன் கடைசி மூசாராசாவே மாறிடுவான். இதுதான் உண்மை. என் நட இருந்தது, வீட்டுக்கு போனால் எதையாவது கண்டுபிடிக்கிறது, இது இங்கே தானே இருந்துச்சு, இது இங்கே வச்சதில்லை அப்படின்னா என்ன இதில் நடிச்சுட்டு வந்தனாலே அப்படின்னா. ஸோ நம்ம வீட்டுக்கு போனாலும் அதே தாட் வந்துடும். டெய்லி காலையில் போயிட்டு வரணும்னா அதிலே கண்டுபிடிப்பான், இந்த எலும்புக்கூடுலேருந்து கண்டுபிடிப்பான் போது. பட் அந்த இன்டென்ஸ் அது வந்து ரொம்ப அழகாக அவரோட ஸ்கிரிப்டு தான். அந்த ஸ்கிரிப்ட் என்னை வந்து ரொம்ப அவர் சொல்லும் போதே அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இத்தனை மாதம் ஆகும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுப்பேன்னு சொன்னது. ராமருக்கு எப்படி 8வது இது கொடுக்கலையோ, எபிசோடு கொடுக்கல, எனக்கு 8வது எபிசோடு கொடுக்கல. அதுக்கப்புறம் கொடுத்தாரு, படிங்கன்னா நான் 8வது நான் படிச்சுட்டேன்னு விட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி இதை விட்டுட்டேனே இவங்கெல்லாம் அப்படின்னு சொன்னது வரும். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் படிக்காதது அப்போ எனக்கு யார் என்ன கொலகாரன்னு எனக்கே தெரில இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது. அப்போ நான் உண்மையாகவே அதை பண்ணிட்டேன் நான். ஸோ அந்த உண்மை அதுக்குள்ளே இருந்தது. அதுதான் அவரோட ரைட்டிங்கில் இருந்தது. கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணுவீங்க. அவர் எனக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணது தான் இந்த மூசாராசா. அப்படி தான் பார்ப்பேன். ஒரு டைரக்டராக அவர் இன்ஜெக்ட் பண்ணது தான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.